சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 24. உண்மையான பகவானை மனிதர்கள் ஏன் பகுத்தறிய முடிவதில்லை? தன்னையே பகவான் என்று கூறுவதாலும் ரித்தி சித்தி அதிகம் காண்பிப்பதாலும் செயற்கையானவர்கள் நிறைய பேர் தோன்றிவிட்டார்கள் என்பதாலும் அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மா எவ்வாறு ஆகிவிடுவார்? பதித்தமாக ஆகிவிடுவார். பரமாத்மா எந்த அளவு சக்தி வாய்ந்தவர்? அனைவரையும் அவரின் சக்தியால் நிரப்ப முடியும் அளவிற்கு பரமாத்மாவின் குடை நிழலுக்குள் இருப்பவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? கடினத்திலும் கடினமான விஷயம் கூட எளிதாகவும் ஆகிவிடும். மலைக்கு சமமான விஷயம் பஞ்சு போல ஆகிவிடும். திருப்தியின் குணத்தை தாரணை செய்பவர்கள் எவ்வாறு ஆக முடியும்? ஈஸ்வரனுக்கு மக்களுக்கு சுயத்திற்கு பிரியமானவர்களாக ஆக முடியும். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் தன் பிறவிகளை பற்றியே அறியவில்லை. ஞானிகள் தன் 84 பிறவிகளை பற்றியும் தந்தையை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். விஹாரத்தில் செல்வதால் சிலர் சிவனின் குலத்தையே களங்கப்படுத்தி விடுகிறார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சத்யுகத்தில் வைரங்களால் உள்ள நகை அணிந்திருப்பார்கள். இங்கே அணிவதால் கொள்ளையடித்து விடுவார்கள். அதனால் ஆசைப்பட தேவையில்லை. நன்றி. ஓம் சாந்தி.